கதையின் தலைப்பு உண்மையான செல்வம். கதையில் வரும் பெயர்கள் அனைத்தும் கற்பனையே. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை பேராசை எப்படி ஒருவனை அழிக்கும், ஐம்புலன்களை அடக்கி நேர்மையாக வாழ்வது எப்படி உயர்வை கொடுக்கும் என்பதை பற்றி. பொறி வாயில் 5 வித்தான், பொய்தீர் ஒழுகா நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று வள்ளுவரின் வாக்கியத்துக்கிணங்க இந்த கதையை கேளுங்கள். ஒரு அழகான கிராமத்தில் மாணிக்கம் மற்றும் கதிர் என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் சிற்ப கலைஞர்கள். ஒரு முறை அந்த நாட்டு மன்னர் யார் ஒருவர் மிக சிறந்த சிலையை செதுக்குகின்றார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். மாணிக்கம் மிகவும் திறமையானவன். ஆனால் அவனுக்கு புலன் இன்பங்கள் மீது அதிக ஆசை. ருசியான உணவு, ஆடம்பர உடைகள், பிறர் தன்னை புகழ வேண்டும் என்ற எண்ணம் என 5 புலன்களை போக்கிலேயே வாழ்ந்தான். சிலை செதுக்கும் போதும் கூட அதை விற்றால் நிறைய பணம் வரும், அதில் பெரிய விருந்து உண்ணலாம் என்று சிந்தனையிலேயே இருந்தான். அவன் கவனம் சிதறியதால் சிலையில் நுணுக்கங்கள் குறைய தொடங்கினர். ஆனால் கதிர் அப்படியல்ல. அவன் தன் 5 புலன்களையும் அடக்கியவன். பசி, தாகம், புகழ் என எதற்கும் ஆசைப்படாமல் தன் வேலை ஒரு தவமாய் செய்தான். அந்த சிலை பார்ப்பவர் கண்களுக்கு இறைவனை காட்ட வேண்டும் என்ற தூய எண்ணம் மட்டுமே அவனிடம் இருந்தது. போட்டி நாள் வந்தது. மாணிக்கத்தின் சிலை அழகாக இருந்தது. ஆனால் அதில் உயிர் இல்லை. கதிர் செதுக்கிய சிலையோ பார்ப்பவர் மனதை உருக்கும் வகையிலும் அமைதியாகவும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்தியது. மன்னர் கதிரின் சிலையை சிறந்ததாக தேர்ந்தெடுத்தார். மாணிக்கம் வருத்தத்துடன், நானும் உழைத்தேன், ஆனால் என் சிலை ஏன் அந்த தத்ரூபம் இல்லை என்று கேட்டான். அதற்கு மன்னர் சொன்னார், மாணிக்கம், உன் கவனம் எல்லாம் வெளி உலக இன்பங்கள் மீதே இருந்தது. ஆனால் கதிர் தன் 5 புலன்களையும் அடக்கி உண்மையான ஒழுக்க நெறியில் நின்று செதுக்கினான். அதனால்தான் அவன் கலை காலத்தை நின்று நிற்கின்றது. கதையின் கருத்து: மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக வரும் ஆசைகளை வென்றவன் பொய் இல்லாத ஒழுக்க நெறியில் நிற்பவன். அப்படிப்பட்டவர்களுக்கே உலகில் நீடித்த புகழுடன் வாழ்வார்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரலின் கதை தோழி. நன்றி, வணக்கம்.